ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ் டு போனியோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபா மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல வெய்ஃபா உள்ள போய் அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுங்க கிட்டையும் கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் நம்ம தோட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கும் மேல குறிக்கோள் இல்லாம நம்ம இயங்க போறது கிடையாது. எங்களுக்கு குறிக்கோள் இருக்குன்னு அவளோட விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க, ஆனா நம்ம எப்படியுமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம என்ன கடவுளா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க. வெய்ஃபா சொல்றா, எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும்போது மனசுக்கும் நிம்மதி கிடைக்கும், நம்மளால நல்ல வேலையும் செய்ய முடியும்னு சொல்றா. அத்தனை பேரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. வெய்ஃபா கிட்ட அன்னைக்கு சாங் வந்து பேச ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட இருக்கிற காசு பத்துமா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்படின்னு. ஏன் எனக்கு காசு கொடுக்க போறீங்களா? சேரிட்டி பண்றத இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி யாராவது கொடுப்பாங்களா? என்கிட்ட இருக்கிற காசே போதும், நீங்க ராஜாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களோட எல்லா காசையும் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்ல, சாங் உடனே சரி உனக்கு எப்ப வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுறான். இங்க அந்த வில்லேஜ்ல எல்லாரும் சேர்ந்து விவசாயத்தை ஆரம்பிக்கிறாங்க. எது நல்லா வளரும் அப்படின்னு பார்த்து ஸ்கூல் கட்டுறாங்க. அப்புறம் டாக்டருக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம வெய்ஃபா சூச்சுவை வச்சு சில பேருக்கு சொல்லி எல்லாம் கொடுக்க சொல்றா. இது எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு வெய்ஃபா சாங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. மருந்தெல்லாம் மக்களுக்கு கரெக்டா போய் சேருது, அவங்க எல்லாம் ஆரோக்கியமாகறாங்க. எல்லா வேலையும் மறுபடியும் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இந்த யூச்சியோட அப்பா இருக்கான்ல, ஷூச்சியோட அப்பா கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான டீல் ஒண்ணு போட்டிருக்கான். நேரா ஷூச்சி அவங்க அப்பா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிட்டேமா, உனக்கும் சின்ன தளபதிக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்ல அவர் சும்மா விட்டுருக்க மாட்டாரு. அப்பா நீங்க அவருக்கு என்ன கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஷூச்சி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் அரசியல் விஷயம், உனக்கு தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூச்சியோட அப்பா அந்த ரகசியத்தை சொல்லாமலே அவளை அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. ஷூச்சி எனக்கு வெய்ஃபாவையும் சாங்கையும் பாக்குறதுக்கு வரா. இந்த கல்யாணம் நின்றுச்சுங்கிறதால நான் மறுபடியும் சந்தோஷமா ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, வெய்ஃபா உடனே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன காப்பாத்தினதை என்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. உங்க 2 பேரை பார்த்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவ்வளவு ஒரு வழியா அங்க இருந்து கிளம்புறா. இங்க பார்த்தா நம்ம வெய்ஃபாவும் சாங்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கல்ல இந்த குட்டி பசங்களுக்கு, அந்த கிளாஸ்ல அவங்களும் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து இன்னைக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், தழும்பெல்லாம் போற மருந்து, அதுக்கு உங்களை வச்சுதான் நான் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, குடு போட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு சாங்க சொல்றான். அப்படிலாம் விட முடியாது, நானே தான் போட்டு பாப்பேன்னு சாங்க உட்கார வச்சுட்டு சட்டையை கழட்டுங்க அப்படின்னு இவ படுக்க மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறா. சாங்க வெக்கப்பட்டு நெலிஞ்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். வெய்ஃபா பாக்குறா, எனக்கு தெரியுது நீங்க இத்தனை நாள் யாராவது நம்மள சந்தேகப்படுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டீங்கன்னு, ஆனா இப்போ நான் மட்டும் தானே இருக்கேன், உங்க ஃபேமிலி தானே, என்கிட்டயாவது உண்மையா இருந்தா என்ன அப்படின்னு நம்ம சாங்க கேட்க, என்ன ஆச்சு அப்படின்னு வெய்ஃபா ஒரு மாதிரி பார்த்துட்டு கணத்தை தொட்டு விடுறா. உடனே சாங்க, இல்லையே நான் உண்மையா தான் இருக்கேன், நான் ஏன் இந்த பில்டப் கொடுக்க போறேன் உன்கிட்ட, சும்மா எனக்கு முகம் எல்லாம் செவந்தெல்லாம் போகல, ஒரு மாதிரி வேர்க்குது அப்படின்னு அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறான். வெய்ஃபா பாக்குறா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஷூச்சி இருக்கால, அவ உனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்றதுக்கு இருந்தா விளக்கு திருவிழா அன்னைக்கு, ஆனா அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே வெய்ஃபா ஷாக் ஆயிருக்கா. சோ பக்கத்தை வரலாம் ட்ரை பண்றா, ஆனா சாங்க பக்கத்தே விட மாட்டேங்கிறான். இங்க ராஜா அரண்மனையில கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவுதாயா ஊழல் கேஸ் வரப்போது, வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, உடனே அங்க ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்துடுறாரு. ரொம்ப நல்லவரா இவரு, அவரு பழியெல்லாம் தூக்கி யூச்சியோட அப்பா மேல போடுறாரு. இவர்கிட்ட தாங்க அவர் கொஞ்ச நாள் அடிக்கடி இந்த மினிஸ்டர் பார்த்து பேசிட்டு இருந்தாரு, அவர் தான் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்காரு, சோ உங்க அண்ணனை நீங்க சந்தேகப்பட்டே ஆகணும்னு சொல்ல, ஒரு சில தடவை பார்த்ததுக்காக யாராவது சந்தேகப்படுவாங்களா, இது அநியாயமா இருக்கு, யாரும் யூச்சியோட அப்பாவை சந்தேகப்படக்கூடாதுன்னு அங்க இருக்கிற மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்க்கு வராங்க. ராஜா பாக்குறாரு, அந்த இன்னொரு மினிஸ்டர் வந்து, நீங்க அண்ணன் மரியாதை கொடுக்கறனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது ராஜா, சீக்கிரமா நீங்க இந்த கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. சாங் இப்பதான் அரண்மனைக்கு ஓடி வரான். யூச்சியோட அப்பா கிட்ட வந்துட்டு, சாரி நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சா, உங்களை நான் காப்பாத்தவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். யூச்சியோட அப்பா பாக்குறான். நக்கலா அவனை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். நேரா சாங் அவன் ஆக்டிங்க முடிச்சதுக்கு அப்புறமா வெய்ஃபாவை பாக்குறதுக்கு வர, வெய்ஃபா மேல தோல்ல கைய போட்டு பேச ஆரம்பிக்கிறான். வெய்ஃபாக்கு புரிஞ்சிருது யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்னு. அவளும், நீங்க வந்துட்டீங்களா, எவ்வளவு நேரம் எங்க போனீங்க அப்படின்னு கேட்டு உள்ள கூட்டு போறா. உள்ள போனதுக்கு அப்புறமா, என்ன உங்க மேல வாசம் அடிக்குது, யார் கூட போய் ஊர் சுத்திட்டு வந்தீங்க, எந்த பொண்ணு கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சண்டை போடுற மாதிரி 2 பேரும் நடிக்கிறாங்க. அத ஓட்டு மேல இருந்து ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அசிஸ்டன்ட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வெய்ஃபா பாக்குறா. யாரது உங்களை இப்படி வாட்ச் பண்ணுதுன்னு கேட்க, சாங்கு கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் எனக்கும் டீலிங் இருந்தது இல்ல, பிசினஸ் டீலிங், அந்த பேப்பரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல வெய்ஃபா எடுத்துட்டு வரா. சாங் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, என்கிட்ட இந்த பேப்பரை நான் ஆல்ரெடி கிழிச்சு போட்டுட்டேன், ஒருவேளை இந்த நீங்க இருக்கால யூச்சியோட அப்பா, அவன் என் பக்கத்துல வந்தா உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, என் கூட பிசினஸ் பண்றேன்னா உன்னையும் முடக்கிடுவாங்க, அதான் நான் கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. என்ன வாட்ச் பண்றாங்க, ஆனா நீ நல்லா இரு, ஒருவேளை நான் செத்துட்டா கூட இறுதி சடங்கு எனக்கு நீ தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்க சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். வெய்ஃபாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இங்க அந்த மினிஸ்டர் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால யூச்சியோட அப்பாக்கு, அவன் மறுபடியும் யூச்சியோட அப்பா காலில் வந்து விழுந்துட்டு, இதை சாங்க விடக்கூடாதுங்க, அவனை போய் வாட்ச் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, போய் பாத்துரு
அப்படின்னு நாலும் யூச்சியோட அப்பாவும் சொல்றாரு. சரி நாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க வெய்ஃபா கடையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு பொத்துன்னு வந்து மேல இடிக்கிறா. முகம்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு, மாஸ்க் எல்லாம் போட்டு மறைச்சிருக்கா. யாருன்னு வெய்ஃபா பார்க்க சாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக செகண்ட் ஒய்ஃப் ஒருத்தி வந்தால அந்த பொண்ணுதான். இப்ப யூச்சியோட அப்பா இந்த பொண்ணை அந்த சின்ன தளபதி இருக்கான்ல அவனுக்கு கிஃப்டா கொடுத்துற. அந்த பையன் டெய்லி கையில சாட்டையை வச்சு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது. அந்த பொண்ணு முதுகு ஃபுல்லா காயமா இருக்கு, உடம்பு முழுக்க காயமா இருக்கு. நீ சொன்னப்பயே இந்த ஊரை விட்டு நான் போயிருந்திருக்கணும், போகாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்க வெய்ஃபா சொல்றா, இன்னும் உனக்கு வாய்ப்பு இருக்கு, நான் கொடுக்குற மருந்த அந்த சின்ன தளபதிக்கு கொடுத்துரு, அங்கிருந்து நான் சொல்ற நேரமா ஓடி வந்துரு, உன்னை வேற ஊருக்கு அனுப்புறேன், நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, உனக்கு தான் எம்ப்ராய்டரி போட தெரியும்ல, ஒரு Dress கடை ஆரம்பிச்சு வாழ்ந்துக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு வேகமா கால்லயே விழுந்துட்டு இருக்கா. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னைக்கும் மறக்க மாட்டேன், அந்த மருந்தை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இங்க சாங்கோட கம்பெனிக்கு சோதனை போடுறதுக்கு ஆளுங்க போயிடுறாங்க. இந்த தடவை கடையவே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அங்க இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. ஒரு பெட்டியில வச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சாங்க பார்த்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் புடுங்கிறதுக்கு ராஜா உத்தரவு போட்டாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட பிசினஸும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்னு அவன் அங்கேயே விட்டு போயிட நம்ம சாங்க அங்கேயே விட்டுடுறாங்க. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, மக்கள் காசை அவ்வளவு தூரம் திருடி வச்சிருக்க அப்படின்னு அவனை போட்டு கண்ணா பின்னா நடிக்கிறாங்க. உடனே எங்க வைஃபா வந்துட்டு சாங்க போய் கட்டி பிடிச்சுக்கிறா. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, ஏதோ ஆக்டிங்கா இருந்தாலும் நான் கடைசி வரைய போவேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் வெய்ஃபா பாக்குறா. எல்லாமே சாங்க ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான், சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஆளுக்கு கத்திட்டு இருக்காங்க. உடனே இந்த மினிஸ்டர் பாக்குறான், அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வெய்ஃபா பாத்துட்டு இருக்கும் போதே சாங்க சாரி கேக்குறான், என்ன மன்னிச்சிரு, என்னால உனக்கும் அவமானம் இல்ல அப்படின்னு சொல்ல, யார் என்ன சொன்னாலும் நீதான் இருக்கிறதுலே பெஸ்ட், அது எனக்கு தெரியும், வா போலாம் அப்படின்னு சாங்க கூட்டிட்டு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்புறா. எல்லாரும் சாங்க கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் யூச்சியோட அப்பா கிட்ட அந்த ஆள் நல்லா எல்லாத்தையும் புடுங்கிட்ட, இனிமே அவன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எனக்கு அந்த மினிஸ்டர் பதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல, நீதான் அந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூச்சியோட அப்பா சொல்லிடுறாரு. அவன் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இங்க வெய்ஃபா வீட்டுக்கு வந்துடுறா. சாங்க கூட்டு போயிட்டு அவனுக்கு அங்கங்க நெத்தியில எல்லாம் காயம் இருக்கு, அதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கா. வெய்ஃபா பக்கத்துல உட்காந்துங்க, என்கிட்ட இப்ப கூட பாதிக்கும் மேல உண்மையை மறைக்கிறீங்க, எப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க சாங்க பாத்துட்டு இருக்கான். இதுக்கு மேல நீ என்கிட்ட பக்கத்துல வராத, அது உனக்கு நல்லது இல்ல, உனக்கு ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ஆகுது. வெய்ஃபா ஏதோ ஒரு பொருள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு ஒரு கட்ட வண்டியை தள்ளிட்டே வந்துட்டு இருக்கா. வேகமா வெய்ஃபாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஓடுறாங்க. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது, அந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்கால, இன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, அந்த பொண்ணு இறந்து இருக்கா. அவள வேலைக்கார பொண்ணு கூட்டு வரா. இன்னைக்கு அந்த சின்ன தளபதி எங்க மேடமா அடிச்சு கொடுமைப்படுத்திட்டான், கையில இந்த விஷத்தை எடுக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு, எங்க மேடம் அடி வாங்கியே செத்து போயிட்டாங்கன்னு இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்க, அவளை கூட்டு நல்லபடியா அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அவளை புதைக்கிற வேலையை நம்ம வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. சாங் என்ன ஆச்சு, ஒரு மாதிரி சோகமா இருக்கு அப்படின்னு கேட்க, அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல சாங் இன்னும் அப்செட் ஆயிடுறான். இந்த உலகம் எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு வெய்ஃபா புலம்பிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போய் உட்காந்துக்கிறா. அந்த லூலாங்க இருக்கான்ல, அவன் அப்ப அங்க வந்துடுறான். அக்கா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு கிட்ட இந்த ஹேர்பின் உடைச்சு கொடுத்த கதையெல்லாம் சொல்ல, ஏண்டா அறிவில எனக்கு உனக்கு முன்னாடி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எனக்கு அப்பயே டவுட்டா இருந்தது, சரி போ ஏதோ பொறாமையில பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. நேரா அங்க வெய்ஃபா எனக்கு சண்டை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு சாங்கு கிட்ட நிக்கிறா. சாங்கு கிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆயிடணும்னு வெய்ஃபா ட்ரை பண்றா. சாங்க உனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிக்க வச்சுட்டு, உனக்கு கால்ல ஸ்ட்ரென்த்தே இல்ல அப்படின்னு காலை ஒரு தட்டு தட்டுறான். வெய்ஃபா பொத்துன்னு கீழே விழுறா. சாங்க அவளை புடிச்சு உட்கார வச்சுட்டு, எதுக்கு நீ சண்டை கத்துக்கணும்னு கேட்க, ஆமா என் ஹேர் பின் இருக்குல்ல உடஞ்சு போச்சாமே, அதை என்கிட்டே கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. சாங்க உடனே இல்ல பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை சரி பண்ணி வச்சிருக்கான்ல, அது கண்டுக்காத மாதிரி இருக்கான். வெய்ஃபா இவன் என்ன எவ்வளவு பக்கத்துல வந்தாலும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு நேரா சாங்கோட ரூம்குள்ள என் ரூம் ரொம்ப குளிருது, இன்னைக்கு இங்க படுத்துக்கவா அப்படின்னு கேட்க சாங்க பாக்குறான். அவளுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு, நீங்க படு நான் சைட் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். வெய்ஃபா பாக்குறா, அதான் நம்ம 2 பேர் தானே இங்க இருக்கோம், படுத்தா என்ன, நம்ம அரண்மனையில ஒன்னா படுத்தோம்ல அப்படின்னு சாங்க இழுத்துட்டு போயிட்டு அவ பாட்டுக்கு அமைதியா படுத்துக்கிறா. சாங்க அமைதியா இருந்துட்டு, நான் நாளைக்கு காலைல ராஜாவை பார்க்க போகணும், தூங்குறேன்னு சொல்ல, எனக்கு தூக்கமே வரல, கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சாங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் கண்டுக்காத மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறான். சரி ஓகே உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வெய்ஃபா தூங்க ஆரம்பிச்சிடுறா. சாங்க ஆனா அமைதியாவே இருக்கான். அடுத்த நாள் நேரா ராஜாவை பார்க்க போயிட்டு, ராஜா இப்ப சாங்க மேல கோவத்துல இருக்க மாதிரி ஒரு நடிப்பை போட்டுட்டு இருக்காரு. சாங்க பாக்குறான். பக்கத்துல காது கிட்ட போயிட்டு, அதான் அந்த யூச்சியோட அப்பாவை போட்டு விட்டார்ல, அந்த மினிஸ்டர் அவங்க கொன்னுட்டாங்க, அந்த குடும்பத்தை காப்பாத்தலான்னு பார்த்தேன், நான் போறதுக்குள்ள அந்த குடும்பத்தையும் தண்ணியில மூழ்கடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்ல, ராஜா அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டு, இப்ப என்ன பண்றது, எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம அவங்களை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம சாங்குக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம வெய்ஃபாவும் அங்க ராணிய பாக்குறதுக்கு வந்திருக்கா. ராணி அப்பதான் சாங்க பத்தின ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களும் அவங்க அக்காவும் நம்ம சாங்கோட சேர்ந்துதான் பக்கத்து ஊருக்கு போனாங்க. அங்க கரப்ஷன்
கரப்ஷனை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வரும்போதுதான் இவங்க கரப்ஷனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அங்க தீ விபத்தை நடத்திட்டாங்க. ராஜாவை மட்டும் தான் சாங்கால காப்பாத்த முடிஞ்சதுன்னு அந்த கதையை சொல்லும் போது வெய்ஃபாக்கு இப்பதான் புரியுது. என் உயிரை நினைச்சவர் ஏன் இவ்வளவு பயப்படுறாரு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா. ஆமா அவன் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றான், எனக்கு அதை பார்த்தாலே தெரியுது. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கும் ஆசை அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்கா. வெய்ஃபா அங்க இருந்து வந்துடுறா. சாங் அன்னைக்கு வீட்டுல பாக்குறா. போதும் என்ன பார்த்து பயந்தது, உங்க கூட இருக்கும் போது நான் ஹாப்பியா இருக்கேன். இதுக்கு மேல நம்ம உண்மையான புருஷன் பொண்டாட்டியா வாழலாம். என் ஃபீலிங்ஸ் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு வெய்ஃபா சொல்லிட்டு சாங்கோட கையை பிடிக்க சாங்கு பாக்குறான். இல்ல நீ என்னால சாவறத என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது, தயவு செஞ்சு என் கூட நீ உண்மையான ஒய்ஃபா இருக்க வேண்டாம், நீ உன் வாழ்க்கையை வாழ பாருன்னு சொல்ல வெய்ஃபா எனக்கு பயமா இல்ல சாவ நினைச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு சாங் அங்க இருந்து கிளம்பி போறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.